மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய பிறந்த நாள் விழாவினை சென்னை கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பெருமதிப்பிற்குரிய இந்து சமயம் அறநிலையத்துறையின் அமைச்சர் மாண்பிற்கும் பேரன்பிற்கும் உரிய திரு சேகர் பாபு அவர்கள் தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளின் வாயிலாக கொண்டாடிக் கொண்டிருக்கிறார்கள். கடந்த பிப்ரவரி தொடங்கி தொடர்ந்து 2.5 மாத காலத்திற்கும் மேலாக பல்வேறு நிகழ்ச்சிகள் என்கின்ற வகையில் இலக்கிய நிகழ்ச்சிகள் என்று எடுத்துக்கொண்டால் பொதுக்கூட்டங்கள், கவியரங்கங்கள், கருத்தரங்கங்கள், வாழ்த்தரங்கங்கள், பட்டிமன்றங்கள், பாட்டு பட்டிமன்றங்கள் என்று பல்வேறு வகைகளிலான நிகழ்ச்சிகளை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார். எல்லாவற்றிற்கும் மேலாக பசிப்பினியை போக்கும் ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை ஓராண்டு காலம் என்று முடிவெடுத்து பிப்ரவரி திங்கள் 20ஆம் தேதி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய துணைவியாரை கொண்டு சென்னை கிழக்கில் தொடங்கி வைத்து இன்றைக்கு தினந்தோறும் இந்த காலை உணவு திட்டத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார். இன்று காலை கொளத்தூர் பகுதியில் 2 இடங்களில் இந்த காலை உணவு பரிமாறப்பட்டது. உணவை பொறுத்தவரை மிக மிக நேர்த்தியாக செய்யப்பட்ட ஒன்று, சூடாகவும் சுவையாகவும் மக்களுக்கு பயன்பெறுகிற வகையில் அற்புதமாக அந்த உணவு சமைக்கப்பட்டிருக்கிறது. வடை, இட்லி, பொங்கல், இடியாப்பம், அதேபோல் கேசரி என்று பல்வேறு வகைகளிலான அறுசுவை உணவு வழங்கப்படுகிறது. இன்று மட்டுமல்லாது இதுவரை வழங்கப்பட்ட 75 நாட்களுமே கூட பல வகைகளில் இந்த உணவு என்பது பரிமாறப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இது வெறும் ஏழை எளியவர்களுக்கு என்றில்லாமல் யாருக்கெல்லாம் வயிறு இருக்கிறதோ அவர்களெல்லாம் உண்ணுகிற வகையிலான ஒரு அற்புதமான உணவாக இன்றைக்கும் நாம் இங்கே பார்த்தோம். விளையாட்டு வீரர்கள், வாகனங்களிலே சென்று கொண்டிருப்பவர்கள் வாகனங்களை நிறுத்திவிட்டு வந்து வாங்கி செல்வது, இப்படி பல தரப்பினரும் பயன்பெறுகிற ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை திரு சேகர் பாபு முன்னின்று நடத்தி கொண்டிருக்கிறார். பொதுவாக தொடர் நிகழ்ச்சிகள் நடத்துவதில் என்பது எங்கேயாவது தொய்வு ஏற்படும். ஆனால் தொடர் நிகழ்ச்சிகள் தொய்வில்லாமல் நடத்துகிற ஒரு மிக சிறந்த மாவட்ட செயலாளர் என்கின்ற வகையில் திரு சேகர் பாபு அவர்கள் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் நடத்துகிற நிகழ்ச்சிகளில் தொய்வும் இருக்காது, எந்த விதமான பிசுறும் இல்லாமல் அந்த நிகழ்ச்சியை மிக நேர்த்தியாக நடத்தக்கூடியவர். இந்த உணவு வழங்கும் நிகழ்ச்சியில் கூட ஒழுங்கமையப்பட்டிருக்கிற பாத்திரங்கள், ஒவ்வொருவரும் கையுறையுடன் அந்த உணவு பரிமாற வேண்டும் என்கின்ற நேர்த்தி, உணவு வழங்கப்படுகிற போதே அமுத கரங்கள் எனும் தலைப்பிலான ஒரு பாடல் ஒலிபரப்பு, இப்படி பல்வேறு சிறப்புகளோடு இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே இது எல்லா நிகழ்ச்சிகளை காட்டியும் மிக சிறப்பான நிகழ்ச்சி என்பதை மனமகிழ்ச்சியோடு பாராட்டுக்களை நானும் சக மாவட்ட செயலாளர் என்கின்ற வகையில் இதை மிகுந்த மனநிறைவோடு பாராட்டி மகிழ்கிறேன். நீட்டு வந்த நாள் முதலே குளறுபடிகள் தான். கடந்த ஆண்டு கூட உச்சநீதிமன்றத்தின் பல்வேறு கண்டனங்களுக்கு உள்ளாகியது. அதுவும் குறிப்பாக ஒன்றிய அரசு நடத்துகிற இந்த நீட் தேர்வில் முறைகேடுகள் மட்டுமல்ல, ஒழுங்கீனங்களும், குறிப்பாக மாணவ மாணவியர்களை சீரழிக்கும் வகையில் அவருடைய மனநிலையை சீர்குலைக்கிற வகையில் ஏராளமான நிகழ்வுகள். தமிழ்நாட்டில் மாணவர்கள் குறிப்பாக தாலியை கழற்றி வைத்துவிட்டு போய் தேர்வு எழுத வேண்டும் என்கின்ற விதிமுறையெல்லாம் இதுவரை வரலாறு காணாத ஒரு அத்துமீறல். இன்றைக்கு மாணவிகளின் தாலியை கழட்டி வைத்துவிட்டு வர வேண்டும் என்று சொல்வதும், ஒரு சென்டரில் பார்த்தேன், கணவனே அவருடைய மனைவியின் தாலியை கழட்டிவிட்டு சென்டருக்குள் அனுப்பி வைக்கிற ஒரு மிகப்பெரிய துர்பாக்கிய நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. நேற்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் தலைவர், மரியாதைக்குரிய அம்மையார் கவர்னராக பணியாற்றிய தமிழிசை அவர்கள் நீட்டாக நடந்து கொண்டிருக்கிறது என்கின்ற வகையில் ஏதோ புலமை மிக்க வார்த்தைகளை சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். நீட் என்பதே இவர்களால் தான் வந்தது என்பது நாடறியும். நீட்டு தேர்வினால் இன்றைக்கு 40க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருப்பது என்பதும் நாடறியும். நீட்டு விலக்குக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் எடுத்துக் கொண்டிருக்கிற நடவடிக்கைகளையும் நாடறியும். என்றாலும் இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் எடுத்து வரப்படுகிற அந்த நடவடிக்கைகளுக்கு முட்டுக்கட்டையாக ஒன்றிய அரசு இருப்பதோடு மட்டுமல்லாது அதை நியாயப்படுத்துகிற வகையிலும் பேசி திருவது என்பது உண்மையில் நாகரிகமான ஒன்றாக இருக்க முடியாது.
ஓய்வு பெற்ற நீதியரசர் கலையரசன் கமிட்டி 10% வரைக்கும் இடஒதுக்கீடு கொடுக்கலாம் அரசு பள்ளி மாணவர்கள் தெரிவிச்சிருந்தாங்க. எதிர்கட்சியா இருக்கும்போது திமுகவுடைய கோரிக்கையாகவும் அது இருந்தது. இப்ப 7.5 தான் கொடுக்குறோம், அது 10% உயர்த்துவதற்கான வாய்ப்பு இருக்குதா? அதாவது நடவடிக்கை எடுக்க போறோம். இத்தனை சதவீதம் தர வேண்டும் என்பது முத்தமிழறிஞர் கலைஞர்கள் இதே மருத்துவக் கல்லூரியில் 15% இடஒதுக்கீடை அன்றைக்கு தந்தார்கள். இது போன்ற நீட்டு இல்லாத போதே. ஆனாலும் கூட அன்றைக்கு உயர்நீதிமன்றத்தின் சார்பில் அதற்கு தடை விதிக்கப்பட்டது. இது 2007, 2008 நடந்தது, உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள், ஏன் முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 10% இடஒதுக்கீடை ஒரு சமூகத்திற்காக தந்தார். அது இப்போ கோர்ட்ல போய் நிலுவையில் நிற்குது. இந்த 7.5% என்பது சட்ட ரீதியாக ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒன்று. இந்த 7.5%-னால் இன்றைக்கு பலனும் இருக்கிறது என்கின்ற வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் மருத்துவக் கல்வி, அதேபோல் சட்டப்படிப்பு, பொறியியல் துறை, அனைத்து துறைகளிலும் அந்த 7.5% கொண்டு வந்து கிராமப்புற மாணவர்களின் அந்த கல்வி ஆதாரத்திற்கு பெரிய அளவில் இன்றைக்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதை உயர்த்தி வேறு யாராவது நீதிமன்றங்களுக்கு சென்று சட்ட ரீதியான சிக்கல் அதிலே வந்துவிடக் கூடாது என்பதில் அரசு கவனமாக இருக்கிறது. நீதியரசர் பரிந்துரையை 10% கொடுக்கலாம் அப்படிங்கும்போது அரசு அதுக்கான பரிசீலனை மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக இல்ல, இப்ப எல்லாவற்றையும் சட்ட ரீதியான இந்த நுணுக்கங்களை ஆராய வேண்டிய அவசியம் இருக்கிறது. அந்த வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் நிச்சயம் சட்ட விதிகளை பின்பற்றியே எந்த நடவடிக்கையானாலும் எடுப்பார். அவசர கோலத்தில் அள்ளித்தெளித்த கதையாக கடந்த காலங்களில் போடப்பட்ட ஆணைகள் எப்படி கிடப்பில் இருக்கிறது என்பதை நாம் நன்றாக அறிவோம். எனவே அந்த வகையில் இதை தெளிந்து சரியான முடிவை எடுப்பது என்பது மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய கடமை. திமுக வந்தவுடனே ஏற்கனவே மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்களும் பல்வேறு பேட்டிகளின் வாயிலாக இதை தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். நீட்டு விலக்கு பெறுவோம் என்பதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை. திமுகவின் தேர்தல் அறிக்கையில் ஆட்சிக்கு வந்தால் நீட் விலக்கை பெறுவோம் என்கின்ற வகையிலான அது ஒரு அறிவிப்பு இருக்கிறது. அதுவும் கூட யார் கையிலிருந்து பெறணும்? ஒன்றிய அரசு கையிலிருந்து தான். மாண்புமிகு முதல்வராக வணக்கத்திற்குரிய நம்முடைய தளபதி அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு நீதியரசர் ஏ கே ராஜன் தலைமையிலான குழு அமைத்து அந்த குழுவின் பரிந்துரையை சட்டமன்றத்தில் வைத்து சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட அந்த சட்ட முன்வடிவை தீர்மானத்தை கவர்னர் உடனடியாக ஆளுநருக்கு அனுப்பாத நிலையில் பல்வேறு முறைகளில் அதற்காக போராடி மீண்டும் 2வது முறையும் சட்டமன்றத்தில் வைத்து 2வது முறை வைக்கப்பட்ட அந்த தீர்மானம் மேதகு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி மேதகு குடியரசுத் தலைவர் அவருடைய அலுவலகத்திலிருந்து உள்துறை அமைச்சகத்திற்கு அனுப்பி உள்துறை அமைச்சகம் தமிழ்நாட்டில் இருக்கிற உயர்கல்வித்துறை, மருத்துவக் கல்வித்துறை, ஆயுஷ் அமைச்சகம் போன்ற பல்வேறு துறைகளுக்கு கிளாரிபிகேஷன் என்கின்ற வகையில் ஒரு 8-10 முறை அனுப்பி ஒரு 8-10 முறையும் கிளாரிபிகேஷன்ஸை சரியாக இங்கே இருக்கிற சட்ட வல்லுநர்களோடு தொடர்ந்து செய்ததற்கு பிறகும் கூட மேதகு குடியரசுத் தலைவர் அதை மறுத்து அனுப்பியிருக்கிறார். இதில் அக்கறையுள்ளவர்களாக இன்றைக்கு சொல்லி திரிபவர்கள் திரு எடப்பாடி பழனிசாமியாக இருந்தாலும் தமிழிசை சவுந்தரராஜன் போன்றவர்களாக இருந்தாலும் இந்த நீட்டு விலக்கு பெறுவதற்கு அரசுக்கு உறுதுணையாக இருந்திருக்க வேண்டுமே தவிர இதுபோன்று சொல்லி தருவது என்பது அவருடைய கையாலாகாத தனத்தை காட்டுகிறது. கடந்த பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி தொடங்கப்பட்ட இந்த அமுதகரங்கள் நிகழ்ச்சிக்கு பல்வேறு வகையில் நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டப்பேரவை உறுப்பினர்கள், பகுதி கழக செயலாளர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், வட்டக்கழக செயலாளர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து 75 நாளை கடந்திருக்கின்ற இந்த நிகழ்வு புயல், மழை, சீற்றம், இயற்கை இடர்பாடுகள் எது வந்தாலும் 365 நாட்கள் ஓராண்டு தொடர்வதற்கு ஒத்துழைப்பை கொடுத்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளுக்கும், அனைத்து மக்கள் பிரதிநிதிகளுக்கும், ஊடகத்தை சார்ந்த நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை கூறிக்கொள்கிறேன். ஒரு நாளைக்கு 1000 to 1200 பேருக்கு அளவிற்கு இந்த உணவு பரிமாறப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் வழங்குகின்றது 3 உணவுப் பொருட்கள், ஒரு இனிப்பு, ஒரு வடை, ஒரு பாதாம் பால், 300 லிட்டர் கொள்ளளவு கொண்ட தண்ணீர் பாட்டில் வழங்கப்படுகின்றது. தொடர்ந்து தினந்தோறும் இட்லி ஸ்டாண்டர்டாக வழங்கப்படுகிறது. ஒரு நாளைக்கு பூரி அல்லது பொங்கல், ஒரு நாளைக்கு இடியாப்பம் அல்லது கிச்சடி, ஒரு நாளைக்கு தோசை அல்லது உப்மா போன்ற அந்த வகைகளை மாற்றிக்கொள்கிறோம். தொடர்ந்து இந்த அமுதக்கரங்கள் நிகழ்ச்சிக்கு மக்களிடையே நல்ல வரவேற்பு இருக்கிறது. இது தொடரும்.